என்னதான் டயட் செய்தாலும் பல பேருக்கு வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு குறையாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? உடல் எடையை குறைகிறது என்பது வெறும் சாப்பாட்டை குறைப்பது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம் இதுல ஒளிஞ்சிருக்கு. வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் சேனல். இன்னைக்கு நாம உடல் எடை குறைவு பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உடல் எடை பேலன்ஸ் பண்றதுல நம்ம உடம்புக்குள்ள சில ஹார்மோன்களும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அதில் இரண்டு முக்கியமான ஹார்மோன்கள் இன்சுலின் மற்றும் கார்டிசால் ஆகும். முதலாவதா, இன்சுலின் என்பது நாம் சாப்பிடும் உணவில் இருந்து வரும் சர்க்கரையை உடல் செல்களுக்குள் கொண்டு சென்று சக்தியாக மாற்ற உதவும் ஹார்மோன் ஆகும். ஆனால் அதிக சர்க்கரை, இனிப்பு, பேக்கரி உணவுகள், மைதா, அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவற்றால் இன்சுலின் அளவு அடிக்கடி அதிகமாக இருக்கும். ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஜிவுன்னு ஸ்பைக் அடிக்க ஆரம்பிக்கும். நிலையா சுரக்காம டக்கு டக்குன்னு ஏறி இறங்கி சுரந்து கடைசியில வேலை செய்யாமல் போயிடுது. அதாவது காலப்போக்கில் உடல் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிக்காமல் போகுது. இதைத்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்கிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் உடல், குறிப்பாக வயிற்று பகுதியில் கொழுப்பை அதிகமாக சேமிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கொழுப்பு எரியும் வேகமும் குறையும். அதனால் சிலர் என்னதான் சாப்பாட்டை குறைத்தாலும் உடல் எடை எதிர்பார்த்த அளவுக்கு குறையாமல் இருக்கும். இப்போது கார்டிசால் பற்றி பார்ப்போம். கார்டிசால் என்பது நம் உடலின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். மன அழுத்தம், சரியான தூக்கம் இல்லாமை, இரவு வேலை, அதிக யோசனை, நீண்ட நாள் வலி, ஒழுங்கற்ற உணவு பழக்கம், அதிக வேலைப்பளு. கார்டிசால் அதிகரித்தால் பசி அதிகரிக்கும், இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும், தூக்கம் பாதிக்கப்படும், வயிற்று பகுதியில் கொழுப்பு சேரும். மேலும் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் மோசமாக்கும். அதனால் ஒரு சுற்று உருவாகிறது. ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறது, கார்டிசால் அதிகரிக்கிறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மோசமாகிறது, கொழுப்பு குறைவு மந்தமாகிறது. அதனால்தான் சிலர், டாக்டர், நான் குறைவாகத்தான் சாப்பிடுகிறேன், ஆனாலும் வயிறு குறையவே இல்லை என்று சொல்வார்கள். ஆரோக்கியமான கொழுப்பு குறைப்புக்கு டயட் மட்டும் போதாது. உடலின் மெட்டபாலிசத்தை சரி செய்ய வேண்டும். முதலில் நல்ல தூக்கம் அவசியம். தினமும் நடைப்பயிற்சி செய்யுங்கள். வாரத்தில் 3 முதல் 4 நாட்கள் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் செய்யுங்கள். சர்க்கரை, இனிப்பு, பேக்கரி உணவுகள், மைதா, அதிக வெள்ளை அரிசி, பாக்கெட் ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் ஆகியவற்றை குறையுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, காலை சூரிய ஒளி, ஒழுங்கான வாழ்க்கை முறை, யோகா, தியானம் போன்றவற்றை பின்பற்றுங்கள். முக்கியமாக கிராஷ் டயட் செய்யாதீர்கள். அதிகமாக சாப்பாட்டை குறைப்பது உடலுக்கு மேலும் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிறகு அதிக பசி மற்றும் கிரேவிங்ஸை உருவாக்கலாம். உங்களுக்கு வயிற்று கொழுப்பு, அடிக்கடி சோர்வு, சர்க்கரை நோய் அபாயம், PCOS, மாதவிடாய் கோளாறு, ஃபேட்டி லிவர் அல்லது மீண்டும் மீண்டும் எடை கூடுதல் இருந்தால் மருத்துவரை அணுகுங்கள். தேவைப்பட்டால் ஃபாஸ்டிங் சுகர், HbA1c, ஃபாஸ்டிங் இன்சுலின், லிபிட் ப்ரொஃபைல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் போன்ற பரிசோதனைகள் தேவைப்படலாம். நினைவில் கொள்ளுங்கள், கொழுப்பு குறைவு என்பது வெறும் எடை குறைப்பது மட்டுமல்ல, உடலை உள்ளிருந்து ஆரோக்கியமாக மாற்றுவது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைந்து கார்டிசால் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஃபேட் லாஸ் எளிதாகும். நீண்ட கால உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு ஆரோக்கியமான மெட்டபாலிசம் தான் உண்மையான சாவி. மொத்தத்துல இன்சுலின் மற்றும் கார்டிசால், இந்த 2 ஹார்மோன்களும் டபுள் எட்ஜ்ட் வெப்பன் மாதிரின்னு சொல்லலாம். விரிவான அலசலுக்கு தொடர்ந்து தமிழ் ஸ்பைன் டாக்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. உடல் பருமனால கஷ்டப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.